வணக்கம் மக்களே. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் சும்மா பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கு. நிறைய புது ஓட்டர்ஸ் வர போறாங்க. ஏகப்பட்ட பழைய ஓட்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல கடந்து ஏகப்பட்ட புது ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுக்கான முறை என்ன, அந்த மிஷின்ல எப்படி எந்த இடத்துல எந்த பட்டன் நடத்தணும், அதுக்கு முன்னாடி கார்டு எப்படி கொடுக்கணும், விரல்ல எந்த இடத்துல மை வைப்பாங்க, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுக்குற அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. போற போக்குல சும்மா அப்படியே பார்த்தோம். சரி, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இதை பார்த்து உங்களால கத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கத்துங்க. வாங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க என்னன்றத பாத்துடலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். என்ன ஓட்டு போடுறது தம்பிக்கு சொல்லி தரேன், அது என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. அதுக்கு அந்த மாதிரி இப்ப வந்துக்கிறாங்க, கத்துக்கிறதுக்காக வந்துக்கிறாங்க டெமோன்ஸ்ல, அதை கொஞ்சம் பாருங்க. ஓகேண்ணா. இப்ப நீங்க 2 பேர் வந்திருக்கீங்கல்ல, உங்களோட ஐடி கார்டை 13 ஆவணங்கள் இருக்கு. அந்த 13 ஆவண ஐடி கார்டை கரெக்டா பார்த்துட்டு, உங்களுக்கு கரெக்டான ஐடி கார்டு இருந்ததுன்னா ஓகே சொல்லிட்டு உங்களை பூத்துக்குள்ள வர வைப்போம். வர வச்சு இந்த மிஷனை ஒரு அதிகாரியா நான் வந்து உங்கள்கிட்ட ஓகே சொல்லிட்டு ஓகே பண்ணேன். ஓகே பண்ணணும். இது வந்து நம்ம ஓட்டு போடுற இடத்துல கேபின்ல இருக்கும், தனியா இருக்கும், இந்த மறைவா இருக்கிற ஒரு கேபின். இது இந்த பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா, வேட்பாளர் பெயரும் வேட்பாளர் சின்னமும் இங்க ப்ரெஸ் பண்ணும். இது வேட்பாளர் பெயர், வேட்பாளர் சின்னம், இது இருக்கும். இங்க பட்டன் ப்ரெஸ் பண்றது. இங்க வேட்பாளர் பெயர், இங்க சின்னம், அவங்க கட்சியோட சின்னமும் இங்க இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து 16 பேர் போட்டிருக்காங்க வேட்பாளர்கள், அந்த தொகுதியில நிற்கிறது. இதுல லாஸ்டா இருக்கிறது வந்து நோட்டா. நோட்டா என்பது இவர்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, 15 பேர்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நோட்டாவோ அமைக்கும். ஆனா ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயக உரிமை, அதனால எப்படின்னா ஓட்டு போட்டாகணும். ஆனா இவங்களுக்கு போட பிடிக்கல, ஆகையால நீங்க போட்டு போடலாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றீங்க, இங்க போட்டுறீங்க, இந்த சின்னத்துக்கு போடுறீங்க வச்சுக்கோங்க. இது பட்டன் அமுக்கணும். இந்த சிம்பிள், இதெல்லாம் சிம்பிள், இந்த சிம்பிள் இங்க வரும். வந்தோடனே கரெக்டா வந்து 7 செகண்ட் இருக்கும் அந்த சிம்பிள். அதுக்குள்ள நீங்க பார்த்துட்டு நம்ம போட்டது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க, நம்ம போட்டது ஓகேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த இதுல நீங்க ஒரு பட்டன் அமுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணீங்களா? இப்ப இந்த சிம்பிளோட பட்டன் அமுக்கிருங்க. அங்க வந்துதான் பாருங்க, வந்துச்சா? வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஓட்டு போட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவேளை வரல, நீங்க சொன்ன மாதிரி வரல, இங்க ஆபீசர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லலாம் எங்களுக்கு வரல அப்படின்றது. ஓகேங்களா? வரலன்னு சொன்னா அதுக்கேற்ற தீர்வு அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஓகே ஐயா, நல்ல சரிங்களா? நீங்க ஒரு ஓட்டு போடுங்க, வந்து நின்றுட்டீங்க, இன்னொரு ஓட்டு போடுங்க. நீங்க இதை நீங்க ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த சிம்பிள் போட்டுக்கிறீங்க, இங்க இருக்கான்னு மட்டும் பாருங்க. வந்துதா? அப்போ நீங்க கரெக்டா போட்டீங்க. ஜனநாயக கடமையை ஓகே. இதுல ஒரு கையெழுத்தை போட்டுருங்க. ஆளுக்கு 2 பேரும் போட்டு இப்போ அது சொல்லி கொடுத்தீங்க. இப்போ இந்த பேலட்ல இருந்து ஐடியை ரெஃபர் பண்ணிட்டு இங்க சிம்பிள் போட்டு இப்போ ஓட்டு போட்டுறாங்க. நிறைய பேர் ஓட்டு போடவே வராம இருக்காங்கல்ல. ஓட்டு போடுறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு, இப்படி பார்த்து பேசுங்க. முக்கியமானது ஒண்ணுன்னா, ஓட்டு போடுறது ஒரு ஜனநாயக உரிமை. அது உரிமை மட்டும் இல்ல, நம்மளுடைய கடமையும் கூட. எதுக்காகனா, நம்ம நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தான் ஓட்டு போறோம். நீங்க ஓட்டு போடல, நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு அப்படின்ற ஒரு இது தெரியாம போய் எல்லாருக்கும் இந்த ஓட்டு போட்டு வேற ஒருத்தர் கையில போயிடும். நம்ம தவறான ஆளை தேர்ந்தெடுத்த மாதிரி ஆயிடும். ஓட்டு போட்டாதான் நம்மளுடைய ஆளை போட்டு நல்ல ஆளை தேர்ந்தெடுக்க முடியும். நீ ஓட்டே போடலன்னா, இப்போ வேற ஒரு ஆளுக்கு போடுறீங்க, போடாம விட்டுட்டீங்க. நல்ல ஓட்டு போடுறவங்க, ஓட்டு போடாம இருக்கிறவங்க ஒரு நல்ல தலைவர் எதிர்பார்த்திருப்பாங்க. ஓட்டு போடாம விடுறதுனால நல்ல தலைவர்கள் கிடைக்காம ஒரு சார்ந்து இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுவாங்க. இந்த பாகுபாடு அந்த இடத்துல இதுவாயிடும். இதனால கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு இந்திய ஜனநாயகத்துல இருக்கிற குடிமக்களும் வந்து ஓட்டு போடணுன்றது இந்த தேர்தல் துறையில இதுதான் சொல்லுங்க. சரி, அந்த ஆவணங்கள் சொன்னீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி இருந்தா தான் 13 ஆவணங்கள். 13 ஆவணங்கள் என்னென்ன? இப்போ ஓட்டர் ஐடி ஓகே, வேற என்னென்னலாம்? ஓட்டர் ஐடி இருக்குது,
ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டு ஆதார் கார்டு காட்டலாம். அது 13வது பட்சமா அதை வச்சிருக்காங்க. ஓகே, கட்டினா கட்டலாம் இல்லைன்னா வேண்டாம். அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது ஒரு இதா. ஓகே, இன்னொன்னு வந்து பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு 13 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த மிஷின் வந்து ஏதாச்சும் லைசென்ஸ் கூட அதுல அப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஆவணங்கள் இருக்கு. இப்போ இந்த மிஷின்ல இருந்து ஏதோ ஒன்று, இப்போ நான் இந்த சிம்பிளுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வேற சிம்பிள் காட்டுது அப்படின்ன உடனே அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? டக்குன்னு அதிகாரி உடனடியா அதை நிறுத்திட்டு, அந்த செகண்டே நிறுத்திட்டு, அவர் ஓட்டு போட்டது கரெக்டா தப்பான்னு உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த மிஷின்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. 3 PRO சொல்லுவாங்க. PRO வந்து அந்த அதிகாரி தான் முடிவு எடுக்கணும். உடனே ஓபன் பண்ணி கேப்பாரு அவர்கிட்ட, நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களா கேட்டு, நான் உண்மைதான் சொல்றேன்னா அவர் ₹1 காயின் கட்டிட்டு அதை நிரூபிக்கணும். சேலஞ்சு பண்ணுவாங்க, நிரூபிக்கணும்னா ஓகே சொல்லிட்டு இவர் அந்த மிஷின்கெல்லாம் திரும்ப ரீசெக் பண்ணுவாங்க. அதுல அது ஒரே ₹1 தான், ₹1 தான் அது கட்டணும். கட்டிட்டு அது செக் பண்ணிட்டு பார்ப்பாங்க. பார்த்து அது கரெக்டா அவன் சொன்னது உண்மைன்னா மறு ஓட்டு கொடுப்பாங்க. அவங்க அவருக்கு ஓட்டு போட்ட நபருக்கு மறு ஓட்டு உடனே அதை நிறுத்தி வச்சு சரி செய்யப்படும். தவறான ஓட்டை அவர் சொன்னது போயினா அவரை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. போலீஸ் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து இவர் ஏதோ குழப்பம் பண்ண பாத்துருக்காரு எலெக்ஷன்ல சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க, ஒப்படைப்பான். சரியான நடவடிக்கை எடுப்பான். சூப்பர்ண்ணே. ஒருத்தரும் ஓட்டு போடுறது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த ஓட்டு போறது எப்படின்றத சொல்லி நீங்க இவ்வளவு நேரம் அவேர்னஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படியே உங்க பேர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா? என் பேர் சிவகுமார், மண்டலம் 9 உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன். தற்போது இந்த எலெக்ஷன் டியூட்டில என்ன போட்டிருக்காங்க PRO மயிலாப்பூர் தொகுதியில மண்டலம் 9ல நீங்க இந்த அவேர்னஸ் கொடுக்குற ஒரு வேலையை பார்த்துட்டு அலுவலரா இப்ப பயன்பட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு சும்மா போறவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கேன். ஐயாவும் உங்களுக்கு கூடவே நம்ம அதுக்குள்ள இருக்காரு. ஐயா உங்க பேருங்க? ஐயா ஐயாவும் இந்த இடத்துல எப்படி பண்ணணும், சின்ன பசங்களா இருந்தா கூட உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, வா இதை கத்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்பா இருந்து இந்த இடத்த இந்த ஜனநாயக கடமை எல்லாரும் ஆட்டுறதுக்கு நீங்க ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப இந்த தேர்தல் கமிஷனை வந்து எல்லாரும் குறை சொல்றது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இவங்க சோம்பேறித்தனமா வீட்டுல இருந்துருவாங்க. கொள்ள ஓட்டு போட்டுருவாங்க, அந்த கள்ள ஓட்டு வந்துரும், வேற யாருன்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு படம் எடுக்கிறதும் சரி, அது படத்தை வீடியோவை பார்த்துக்கிட்டு இவங்க பாட்டுன்னு சோம்பேறித்தனமா உட்காருறது, மற்றவங்க மேல குறை சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மின்னணு மூலயமா எப்படி வாக்குப்பதிவு பண்ணணும் அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முன்மூறமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் ஒரு 2 மாசம் டைம் இருக்கு, இன்னும் அனௌன்ஸ் பண்ண கூட இல்லை எந்த டேட் அப்படின்றது. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த வேலையை இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்றது இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. நீங்க சோம்பேறித்தனமா இருந்துக்கிட்டோ, நீங்க மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டோ ஓட்டு போடாம தவிர்க்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப புத்தமான ஒரு விஷயம் அப்படின்றத ஐயா முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜனநாயக கடமையை செய்யல அப்படின்னா தவறான தலைமைகள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்றது. 100% வாக்கு போடுறது அந்த அளவுக்கு உரிமை. வாக்கு போடுங்க, வாக்கு தான் உங்க ஆயுதம். இது மட்டும் இல்லாம மக்களுக்கு பல பேருக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது. இந்த இடத்துல கூப்பிடுறதே வந்து விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் கூப்பிடுறது. ஆனா அதை பார்த்துக்கிட்டு ஐயோ கள்ள ஓட்டு போட கூப்பிடுறாங்க, இல்ல வேற எதுக்கோ கூப்பிடுறாங்க, ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற பல பயம், ஒரு அறிதல் இல்லாத தன்மை நம்ம கிட்ட இருக்கு. எதை பார்த்தாலும் பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. கேட்டாங்கன்னா முதல்ல என்ன ஏது எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஓட்டு போடணுன்றத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கத்துக்கலாம். இது முடியாதவங்க கூட தாராளமா எங்க அந்த கமிஷன்லாம் போட்டு எங்கெல்லாம் அந்த சொல்லி கொடுக்குற வேலை நடத்துறாங்களோ, யாராச்சும் தெரியாம இருக்கான் அவன் ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கா, உங்க சார்ந்தவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல விடுங்க. அதிகாரிகள் தாராளமா அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. பயந்து ஓடணும்ன்ற எந்த விதமான அவசியமே இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வண்டி இதே மாதிரி பிரச்சாரத்துக்காக அந்த விழிப்புணர்வுக்காக இருந்துகிட்டு இருக்கு. எல்லா 234 தொகுதியுமே இந்த பிரச்சார வாகனங்கள் போயிட்டு தான் இருக்கு. நீங்க மற்ற பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சியோட பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க ஓட்டு எப்படி போடணும்ன்ற பிரச்சாரம் பண்றது, அதை சொல்லி கொடுக்கறதுக்காக பிரச்சாரம் பண்றது இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால சிறப்பா ஜனநாயக கடமையை செய்யுங்க. அவங்க சொல்லி கொடுக்குறதையும் கத்துங்க. புது ஓட்டர்ஸும் நிறைய பேர் உள்ள கொண்டு வாங்க. நன்றி.